Video only for entertainment purpose. Do not take anything serious. வணக்கம். இந்த தேர்தலில் நாம் வென்று விட்டோம். தொடரலாம் நம் பயணத்தை. எப்படி தோத்தோம்? மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றம் வருமா? ஆட்சி மாற்றமா சார்? ஐயோ, அண்ணன் மேல ஒரே ஒரு குற்றம் தான். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இது தவிர வேற எதுவும் இல்ல. இந்த நாட்டை ஆள்வதற்காகவே கத்தி கத்தியே போராட வேண்டியது இருக்கு. சிந்திக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இவ்வளவு ஆண்டுகள் எதை சொன்னாலும் மண்டையில ஏறதில்ல. அண்ணன் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். இடி நினைச்சேன், இப்படித்தான் ஆகும்னு நினைச்சேன். எல்லாம் வருவானுங்க, எல்லாத்தையும் கேட்பானுங்க, பேசுற எல்லாத்தையும் பார்ப்பானுங்க. ஆனா ஓட்டை மட்டும் வேற கட்சிக்கு போய் போட்டுருவானுங்க. என்ன கத்தியும் சிந்திக்க மாட்டேங்கிறானுங்களே. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண? சிந்திக்கணும். 100 முறை வென்று ஒரு முறை தோத்தவன் அல்ல, 1000 முறை தோத்து ஒரு முறை வென்றவன். அடுத்த எலெக்ஷன்ல சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. நானும் இப்படி கத்திக்கிட்டே தான் இருக்கேன், ஏமானா கண்டுக்கிறது இல்ல. கடைசியில ஆட்சி சரியில்லைன்னு புலம்ப வேண்டியது. நம்ம தான் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, பசங்க இன்ஸ்டாகிராம லீஸுக்கு எடுத்துட்டானுங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம தான். ஜோசப் விஜய் ஆகிய நான் நெஞ்சில் குடியிருக்கும். நம்ம தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம தான். என்ன தோத்தாலும் இன்னைக்கு லீஸுக்கு எடுத்துட்டானுங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம தான். எங்க அண்ணன் தான். செலக்ஷன் நம்ம தானே. நம்ம தான். மாணவ செல்வர்களே, இந்த வருடம் எல்லாத்தையும் பாஸ் பண்றது ஏன் பொறுப்பாகும். நாயகன் வாழ்க, ஆல் பாஸ் நாயகன் வாழ்க, ஆல் பாஸ் நாயகன் வாழ்க. என்ன ரங்கா, நான் என்ன அது அப்பவே இன்டர்வியூ எடுக்கும் போது நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன், இப்ப இன்னொரு கட்சிக்கு போடலான் இருக்க அப்படின்னும் போதே நான் நினைச்சேன். மாணவர்களே, என்னப்பா இது, உங்களை கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி விட்டது நானு, மரம் வச்சது ஒருத்தர், தண்ணி ஊத்துறது ஒருத்தர், ஆனா பழம் மட்டும் இன்னொருத்தருக்கா? என்னப்பா